ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து பெங்களூரில் ஆர்டர் போட்டுட்டேன். எப்போவுமே வந்து வெஜிடபிள் ஷாப்பில் தான் போய் வாங்குவேன். இந்த டைம் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறேன். அதுக்கு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலலாம் வந்து, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது அம்மா பக்கத்தில் இருக்க சந்தைக்கு போவாங்க. அங்கே ஒரு 100லேருந்து 200 எடுத்துகிட்டு போனாலே ஒரு கட்டைப்பை ஃபுல்லாக வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ், அந்த பொரி அதெல்லாம் கூட வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் இப்போது நான் வாரத்துக்கு ஒரு முறை வெஜிடபிள் ஷாப் போனால் அதுக்கு மட்டுமே வந்து வெஜிடபிள்ஸ் மட்டுமே தனியாக 600 700 இல்லாமல் ஃப்ரூட்ஸ் தனியாக செலவாகும். வெளியில் கம்பேர் பண்ணும்போது ஜெப்டோவில் எனக்கு கம்மியாக கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இதிலே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். காலிஃப்ளவர் அண்டு இந்த பனானாஸ் இது 2 மட்டும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியல. அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்ததுனால அது மட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லி கமெண்ட் போட்டதோ அதுக்கான ரீஃபண்டும் கொடுத்துட்டாங்க. அண்ட் பன்னீர், யோகர்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு கிடச்சிருந்தது. உங்கள் ஏரியாவில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குமா இல்லை அதிகமாக இருக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் ஜெப்டோ அவைலபிளாக இருந்தால் அதுலேயுமே ப்ரைஸ் செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் புதுசாக லாகின் பண்ணுறவங்களுக்கு 50 ரூபி 100 ரூபின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கேஷும் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேணுன்ற பொருளையுமே வாங்கிக்கலாம். இது எல்லாமே நான் 900க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்.